வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 2025 2027 சனி பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் எனக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இது எல்லா மக்களுக்குள்ளே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து. சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார், ரொம்ப லாங்கா இருப்பார். ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு 2.5 ஆண்டு காலம். குரு 1.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி மட்டும் 2.5 வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல, ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும். எப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், விபத்து, போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா, இல்ல மழை வருமா, விவசாயம் செழிக்குமா, நல்லா இருக்குமா, ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தீமை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்போ இந்திய தாய் திருநாட்டுல எல்லாருமே அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப சனி பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு குலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிற்கும், இந்த உலகத்திற்கும், தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன். கோச்சாரம்ங்கிறது ராசிக்கு தான், இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும்போது தான் பலன்கள் சரியான பலன்களா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன். ஏன்னா ஒரு ராசினா ஒரு 50,000 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனி பெயர்ச்சியை பொருத்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதல் ராசியா மேச ராசி அன்பர்களுக்கு
இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். இது மேச ராசி மேச லக்னம் ரெண்டுக்கும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். ஆனா பெயர்ச்சிங்கிறது ராசிக்காக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க லக்னம் மேசமா இருந்தாலும் அதுவும் பொருந்தி போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. மேசம் காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. உங்கள் ராசியில பாருங்க, அந்த சனீஸ்வரன் நீசம் அடைவார். மேசத்துலதான் நீசமாவார். அது செவ்வாயினுடைய வீடு, சூரியன் உச்சமாகிற வீடு, முதன்மை வீடு, முதல் ராசி. இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு புகழ்மிக்க ஒரு நல்ல ஒரு விஷயமாக மேசராசி புகழ்பெற்ற ராசியாக புவியில் விளங்குகிறது. அப்படி மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனீஸ்வரன், இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத விரிவா பார்க்கிறோம். உங்க ராசிக்கு இவ்வளவு காலம் 11ஆம் இடத்துல இருந்தார். அவர் இனி 12ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 7.5 சனியாக மாறுகிறார். அப்ப எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நமக்கு 7.5 சனி வருது, என்ன நடந்துருமோ அப்படி. ஒண்ணுமே இல்லை, பயப்படவே வேண்டாம். பேராசைப்படாம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வீணான வம்பு வழக்குகளுக்கு போகாம அமைதியா இருந்தீங்கனாலே 7.5 சனி வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா உங்களை தேடி எல்லாம் வரும். இறைவனை சரணாகதி அடைஞ்சு பிரார்த்தனைகள் மூலியமா நீங்க வெல்ல முடியும். என்னுடைய கருத்து இதுதான். ஏன்னா கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதுல நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும், எப்படி அடுத்த கட்ட நகர்வு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 12ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரன் விரயச்சனியா வர்றார். அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்க காசு, உங்க பணம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுப விரயங்களை பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு சார்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு கிராம்ல காயின் எடுத்து வைக்கலாம், கோல்டு. இல்ல எங்கிட்ட 2,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு 2 கிராம்ல இல்ல ஒரு 10 கிராம்ல வெள்ளி எடுத்து வைக்கலாம். இது சுப விரயம் தான். இந்த 7.5 சனி 2.5 வருஷம் இருக்கு. ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்ன சுப விரயங்களை நீங்க பண்ணிக்கங்க. முடியலையா 10 பேருக்கு சாப்பாடாக்கி ஒரு புளியோதரையோ ஒரு தயிர் சாதமோ அன்னதானமோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். உங்க ராசிக்கோ அல்லது மேச லக்னமாக இருந்தால் உங்க லக்னத்துக்கோ 12ஆம் இடத்துல சனி வராது. முதல்ல மருத்துவ செலவு வராம உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்குங்க. உணவு கட்டுப்பாடு கரெக்டா வச்சுக்கோங்க. அவர் 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிற இடத்துக்கு சனிக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அவர் நேரம் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. பேச்சை குறைச்சிக்கங்க, அமைதியா இருக்கு. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. இதுல யாராவது பேச்சுதான் தொழில் அப்படின்னா யோசிச்சு யூகிச்சு நிதானமா பேசுங்க. நீங்க வட்டி வரவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, பணம் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா 2ஆம் இடம் தான் பணம், பொருளாதாரத்தை கொடுக்குற இடம். அதுல கவனமா இருக்கு. உங்க பல், கண்ணு, தொண்டை இந்த இடங்கள் எல்லாம் வியாதிகள்ல டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்குங்க. மெயினா இப்பவே லேசா எட்டி பாத்துக்குங்க, கவனமா இருங்க. 2ஆம் இடம்ங்கிறதுனால பேசுற பேச்சுனால உறவுகளை கெடுத்துக்காதீங்க. 2ஆம் இடம் என்பது வருமானம், அது கொஞ்சம் ஸ்லோவாகும், தடையா வரும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் டிலே ஆகி வரும், ஆனா வந்துடும். பயப்பட தேவையில்லை. நேர 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, விபத்து, தடை, தாமதம். இந்த சொன்ன விஷயங்கள்ல பூரா ஜாக்கிரதையா இயங்குங்க. 6ஆம் இடம்ங்கிறது சத்ரு சம்ஹாரம், எதிரிகளை வதம் செய்யற இடம் 6ஆம் இடம். அங்க சனீஸ்வரன் பாக்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், வதம் செய்யற கடவுள் யாரு, சனிக்கு பலமான கடவுள் யாருன்னா பைரவர் தான். அவருமே ஒரு ஒரு போர்க்கடவுள் தான். கையிலேயே பாருங்க கபாலம், பாத்துக்கலாவா அந்த இது வச்சிருப்பார், சூளம் வச்சிருப்பார், அப்படி எதிரிகளை மிரட்டுவார், பல்லு கோரை பற்கள் வச்சிருப்பார். அவரை போய் பிரார்த்தனை பண்ணுங்க, பைரவரை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போயிடும், நெருக்கடியிலிருந்து வெளியில வந்துடுவீங்க மேசராசிக்காரங்க. இது ரொம்ப அருமையான வழிபாடு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உணவுக்கு பழக்க வழக்கத்துல கவனம், ஃபுட்டு கரெக்டா எடுத்துக்கங்க. வேலையில நெருக்கடி வரும், கஷ்டங்களை கொடுக்கும், சிரமங்களை கொடுக்கும். வேலை மாறி போறது, வெளியில வர்றது, இதெல்லாம் பண்ணும். நல்ல இடமா கரெக்டா மாறிக்குங்க. நேரம் 9ஆம் இடத்தை பார்ப்பார்.
உங்க தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போறதுல சில தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகள் வந்து போகும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிஹெச்டி முடிக்கிறவங்க, உயர்கல்வி பண்றவங்க, இரண்டாவது கல்யாணம் பண்றவங்க, இரண்டாவது சொத்து வாங்குறவங்க, வீடு கட்டி வாடகை கொடுறவங்க, இதெல்லாம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும், கவனமா இருக்கும். இரண்டாவது சொத்து வாங்குறவங்க ஏதாவது எல்லை தகராறு, டாக்குமெண்ட் இஷ்யூஸ், பிரச்சனை வராம பார்த்துக்கணும். படிக்கிற குழந்தைகளுக்கு 7.5 சனி வர காலத்துல புதன் வீட்டை சனி பார்க்கறதால படிப்புல லேசா பிரேக் பண்ணும், எஃபிஷியன்சி குறையும், பார்த்து இருக்கணும். பொருளாதாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போறவங்க குரு வீட்டை சனி பார்க்கறதுனால கவனமா இருக்கணும். சுக்கிரன் வீட்டையும் குரு வீட்டையும் சனி பார்ப்பார். இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் கரெக்டா டேப்லெட், மருந்து, மாத்திரை நல்ல மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணும். கழிவுகள் வெளியேறது, ஏன்னா வயிற்று பகுதி 6ஆம் இடம், அங்கதான் சனியினுடைய பார்வை. பேக் பெயின் அந்த இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது விளையாட்டுக்கு போறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கும். அப்ப இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவாருன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா சூப்பர். 2வது தொழில இருக்கிறீங்க அப்படின்னா, 2வது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்குன்னா அதை அப்படியே பக்குவமா போய்க்கும். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, நிரந்தரமா தங்குறது, அதுக்கு பலம். 12ஆம் இடம்ங்கிறது பிஹெச்டி, அதுக்கு பலம், ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி தான். 12ஆம் இடம் பிஹெச்டி, அதுக்கு மேல, அதுக்கு பலம் மேசராசி அன்பர்களுக்கு. அப்ப 12ஆம் இடம்ங்கிறது தூக்கம். இப்ப கொஞ்சம் தூக்கம் வரலன்னா கொஞ்சம் தூக்கம் இனிமேல் வரும், பரவாயில்லாம வரும். இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் தூங்குறது, எப்படி தூங்கிடுற சார் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ல அது போயிட்டு தப்பு வராது. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்சம். யாராவது வயதானவர்கள் இந்த மேசராசிக்காரங்க இருந்து அவங்களுக்கு மரணிக்கிற தருவாய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நல்ல மோட்சம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மேசராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயம். அதனாலதான் சொன்னேன், ஒரு திருமணம் பண்றீங்க, ஒரு காதணி விழா, ஒரு சீர் வைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு சுப விரயம் செய்யும், ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு சுப விரயம் செய்யறது நல்லது, ஒரு பலம். இப்போ இந்த இரவு நேர வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், நல்லது நடக்கும். இப்போ நீங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்னா, உங்களுக்கு எங்க நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து எந்த நாடு இருட்டா இருக்கோ அந்த நாட்டில இருந்து வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவர்களுக்கு ரொம்ப பலம் இந்த காலம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சில மருத்துவ பார்த்து அப்புறம் குழந்தை கிடைக்கும், மருத்துவம் பார்த்து. இப்போ 3வது குழந்தை நான் பெற்றுக்கலான் இருக்கேன் சார்னு ஒரு ஐடியா இருக்கு சிலருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனம். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய புகழ், உங்க புகழுக்கு பங்கம், களங்கம் வராம கண்டிப்பா பார்த்துக்கணும். 9ஆம் இடம்ங்கிறது தூர தேச பிரயாணம், லாங் டிராவல், ஆன்மீக பயணங்கள் போகும்போது ஜாக்கிரதையா போய் வரணும். சண்டை வந்துடும். ஃபேமிலியோட போனேன் சார், காசி போலான்னு போனேன், பயங்கர சண்டை சார், பெரிய பிரச்சனை சார் அப்படின்னு உங்களை போட்டு ஒரு உழுக்கு உழுக்கும். இதையெல்லாம் அப்படி பார்ப்பார். உங்க குழந்தைகள் இருப்பாங்கல்ல, முதல் குழந்தை, அவங்களுக்கும் உங்களுக்கு வாக்குவாதம், யுத்தங்கள் வராம பார்த்துக்கணும். அப்ப இதுல நல்லதே இல்லையா சார் அப்படின்னா, உங்க தசா புத்தி சிறப்பா இருந்ததுன்னா இதையெல்லாம் சமாளிச்சு நீங்க டிராவல் பண்றதுக்கு சேஃப்டியா இருக்கும். ஆனாலும் 7.5 சனி தான், அதோட தாக்கங்கள் இருக்கும். இந்த காலகட்ட ஜாமீன் கையெழுத்து போடுறது, வண்டியில வேகமா போறது, வாக்குவாதம் பண்றது, சண்டை சச்சரவு பண்றது, இதெல்லாம் ஆகவே ஆகாது. வேலைய விரயம் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். இப்போ உங்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்திருந்த என்னை ஏமாத்திட்டாங்கன்னு பழிச்சொல் வரும், மனசு வலிக்கும். இதெல்லாம் இந்த 7.5 ஸ்டார்ட் ஆகும் போது உங்களை அப்படியே லேசை அசைக்கும், எட்டி பார்க்கும். பயப்பட தேவையில்லை. கால பைரவர் தலை சிறந்த வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ராசிக்கு எடுத்துட்டீங்கன்னா 15-20 வழிபாடு இருக்கு, எல்லாரும் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும். அபிஷேகங்களுக்கு கூட கொடுங்களே, காலபைரவருக்கு சனிக்கிழமை போய் அபிஷேகம் பண்றாங்கன்னா அபிஷேகம், வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க, வழிபாடு பண்ணுங்க. இந்த கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்தாலும் நீங்க வெளியில வரலாம். சும்மா 7.5 சார் பயமே வேணாங்க. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே.
பயந்துக்கவே வேண்டாம், ரிலாக்ஸா இருங்க, கரெக்டா போங்க. நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க ஜோதிட தெரிஞ்ச ஜோசியர்கள் நண்பர்கள் இருப்பாங்க, ஜோதிடர் குடும்ப ஜோதிடர், அவங்க கிட்ட கொண்டு உங்க ஜாதகத்தை காட்டுங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க எப்ப ஜாதகம் பார்த்தாலும் ஃபேமிலி ஜாதகமா பாருங்க. ஏன்னா உங்க ஜாதகம் ஃபால்ட்டா இருக்கும்போது உங்க மனைவியோ உங்க பொண்ணோ உங்க பையனதோ எங்கோ ஒரு பக்கம் தந்தைக்கோ இல்ல உங்க கணவருக்கோ சப்போர்ட்டிவா இருக்கும். அது கேட்கும்போது ஒரு ஆறுதல் நமக்கு. சரி, நமக்கு கொஞ்சம் கெட்டு இருந்தாலும் மகன் ஜாதகப்படி இல்ல மனைவி ஜாதகப்படி கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் இருக்கு, நம்ம நகர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வரும். அப்படி மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மனசுல இனம் புரியாத ஒரு கவலைகள் பயமும் இப்ப மெல்ல ஸ்டார்ட் ஆகும். தூக்கம் இனி கொஞ்சம் நல்லா வரும். இனிமேல் இவ்வளவு நாள் தூக்கம் கட்டுறதுன்னா ஷெட்யூல்டு பண்ணிக்குவீங்க, இந்த வேலை இப்படி இந்த வேலை இப்படின்னு. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஷெட்யூல்டு ஆகும், நல்லபடியா இருக்கும். நெருங்கிய க்ளோஸா இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பிரிகிற காலமாகும். உறவுகளுக்குள்ள சில கசப்புகள் எல்லாம் வர்றதுக்கு காலம். இதெல்லாம் நிதானமா இருக்குங்க, கவனமா. வேலை உண்டு நீங்க உண்டுன்னு உங்க வேலையை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.